வணக்கம் நேயர்களே, கார்டியோ லைஃப் ஃபிட் வழங்கும் ஆரோக்கியமான சுவை நிகழ்ச்சியில உங்களை எல்லாரும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது yet another ரொம்ப டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங் டிஷ், செஜ்வான் பன்னீர். பன்னீர் அப்படின்ட்டு சொன்னாலே இந்த பேசிக் இன்கிரீடியன்ட் ஆன பன்னீரே வந்து நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டீஷியன்ஸ், வெயிட் கண்ட்ரோல், ஜிம் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பன்னீர் இஸ் ஒன் ஹியூஜ் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அண்ட் இதை விட இன்னும் பெட்டர் சோர்ஸஸும் இருக்கு. பட் வந்து இது பன்னீருங்கிறது வந்து உங்களுக்கு அதாவது ஷெஃபோட சைட்லேருந்து வந்து எப்படி வேணாலும் இந்த மாதிரி நியூ டிஷ்ஷஸ் அண்ட் பியூட்டிஃபுல் டிஷ்ஷஸ் இதுலேருந்து கிரியேட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷஸும் பன்னீர்லேருந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இன்னொரு ஃபியூஷனான ஒரு ரெசிபி தான் இந்த செஜ்வான் பன்னீர். இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். வழங்கும் ஆரோக்கியமான சுவை. சோ ஹாய் சங்கவி, எப்படி இருக்கீங்க? ஹலோ மேம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க என்ன எப்படி இருக்கீங்க? நானும் ஃபைன்மா. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து கார்டியோ லைஃப் ஃபிட் வழங்கும் ஆரோக்கியமான சுவை நிகழ்ச்சியில இருக்கோம். ஸோ நேர்களுக்கு நம்ம ஹாய் சொல்லிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம பண்ண போறது ஒரு செஜ்வான் பன்னீர். பன்னீர்னாலே வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்கட்டும், டயட் கான்ஷியஸ் பீப்புளா இருக்கட்டும், ஏஜட் பீப்புளா இருக்கட்டும், யங்ஸ்டரா இருக்கட்டும், யார் வேணாலும் பன்னீரை வந்து சாப்பிட்றதுக்கான ரீசன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சச் அ குட் ஒரு ப்ரோட்டீன், வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அது. ஸோ இதை வச்சு எப்படி இன்னொரு yet another டேஸ்டி டிஷ் எப்படி பண்றது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம், சரியா? ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நோட் பண்ணிக்கிட்டோம் நேர்கள். பன்னீர், கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன், சோயா சாஸ், தக்காளி சாஸ். ஸோ இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக கரைச்சிக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, இந்த ஆயில் கார்டியோ லைஃப் ஃபிட் ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து இது வந்து ஒரைசனால் இருக்குது இந்த ஆயிலில். பிகாஸ் பேசிக் கண்டென்ட்டே வந்து ரைஸ் பிரான் ஆயில் வந்து அரிசி தவிடு எண்ணெய் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 80%, சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 20%. நான் இவங்களே அதை பிளெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது நம்ம தனித்தனியா வாங்கி, அதாவது ஒரு நேர்கள் என்கிட்ட கேட்டாங்க, இதை நம்மளே தனித்தனியா வாங்கி பிளெண்ட் பண்ணிக்கணுமான்னு கேட்டாங்க. அப்படி கிடையாது, இந்த பவுச்சுக்குள்ளேயே சரிசமமா கரெக்டான ஒரு ரேஷியோல பிளெண்ட் ஆகி இருக்குது, சரியா? ஸோ அதை வந்து ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி இதை ஊற்றினோம்னா இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு சரிசமமான ஒரு காம்பினேஷன் எண்ணெயா இருக்கும், ஒரு பிளெண்டட் ஆயிலா இருக்கும் அது. அதனால நீங்க வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம, சரியா? இது ஹீட் ஆகும்போது நம்ம இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இதுக்கு வந்து கொஞ்சமா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பிளஸ் ரிமைனிங்ல எல்லாம் வந்து நமக்கு ஆயில் வரும், இது வரும் இல்லையா? இதுல வந்து பன்னீரை ஆட் பண்ணிடலாம் நம்ம. பன்னீர் இஸ் a staple food for many people. ஆமா, நார்த் ஆகட்டும் சவுத் ஆகட்டும், இப்போ இட்ஸ் நவ் பிகம் எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையே வந்து சைனீஸ்லாம் they will do it with tofu. Yes. ஸோ நம்ம வந்து இது பன்னீர் போட்டுட்டு, பிகாஸ் சைனீஸ் ஃபுட் இஸ் ஆல்சோ வெரி பாப்புலர் இல்லையா, ரொம்ப பாப்புலர் இங்க. ஸோ எஸ்பெஷலி வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஆமா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறோம். இதுல முக்கியமா இன்னொன்னு என்னன்னா, இந்த மூஃப் அண்ட் பூஃபா கண்டென்ட்டும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன், ஹெல்தி காம்பினேஷன்ல இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு தின் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப திக் மாவு நான் பண்ணல, ஏன்னா அப்போ வந்து மூட்டை மாதிரி இருக்கும். இந்த பன்னீர் ஸ்கொயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு மூட்டை மாதிரி இருக்கும். அது just coated. ஆமா, ஜஸ்ட் சின்ன லேயர் பண்ணா அது போறோம் அது. ஓகே, ஓகேயா? What we'll do is இந்த எண்ணெயை வச்சு நம்ம கொஞ்சம் தாளிச்சிடலாம். ஓகே, but we need quite a bit of oil. okay? yeah. இது கொஞ்சம் சிம்ல வச்சிடுறேன். இது கொஞ்சம் நல்லா அமைதியா டீப் ஃப்ரை ஆயிட்டு இருக்கும். இந்த மீன் டைம் இப்போ இதுக்கு வந்து நான் தாளிக்கிறதுக்கு வந்து ஐ ஹேவ் வேரியஸ் இன்கிரீடியன்ஸ். இது என்னன்னாக்க வெங்காயம், வெங்காயத்தாள், தட் இஸ் ஸ்ப்ரிங் ஆனியன், கிரீன்ஸும் பொடியா இருக்கேன், சோயா சாஸ் இருக்கு,
தென் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் இருக்கு, இஞ்சி பூண்டு விழுதும் இருக்கு, பச்சை மிளகாய் அண்ட் ஜிஞ்சர் ஜூலியனும் இருக்கு. ஸோ ரியலி இட் வில் பி நல்லா வாயில் அப்படியே பட்டாக்கா மாதிரி இருக்கும் அது. ஸோ இதை அதுக்குள்ள நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். இது பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனா வந்திருக்குது. பார்க்கவே கிறிஸ்பியா இருக்கு. ஆமா. ஓகே, இதுக்குள்ள இந்த நல்லா வச்சிருக்கோம். இது வந்து ஆனியன் and the spring onion. அப்புறம் chilli, பச்சை மிளகாய், and then ginger garlic paste. நல்லா ஒரு large portion of ginger garlic paste. That gives a good aroma, alla? Very good aroma. இது நல்லா இதுவாயிட்டு இருக்கும்போதே நம்ம ரிமைனிங் இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ சால்ட் அகைன் பார்த்து லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிப்போம். பிகாஸ் இந்த இதில் சோயா சாஸ்லாம் வந்து சால்ட் கண்டென்ட் நிறைய அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது இது ரெடி ஆயிடுச்சு. இது சாட் பண்ணலாமா? சாட் பண்ணலாம். இதை கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். யூ கேன் ஸ்ட்ரெயின் அவே தி எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ். சரியா? ஆனியன்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆயிட்டு எல்லாமே யா. இப்போ இது வந்து சோயா சாஸ். ஓகே. இப்போ வந்து இந்த ஜிஞ்சர் ஜூலியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஓகே. கொஞ்சம் நல்லாவே ஸ்பைசியாக தான் இருக்கும். இதுல கிரேவி மாதிரி வேணும்னா இந்த நம்ம பேட்டர் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சோண்டு ஊத்திக்கலாம். ட்ரையா வேணும், இப்போ 65 மாதிரி வேணும்னாக்கா நம்ம வந்து இதை வந்து ட்ரையாவே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தோஸ் ஆர் த 2 வேரியேஷன்ஸ். இப்போ வந்து இதுல வந்து இந்த ஃப்ரை பன்னீரை நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுல இதை ரஃபா அப்படியே நம்ம பிச்சு பிச்சு விட்டுட்டோம்னாக்கா சரியா? அந்த Schezwan look இப்பதான் வருதுல்ல. And then we can add a large portion of tomato sauce. இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. Ready? It's fine. ஆனா one thing na இதுலயும் salt நிறைய இருக்கு, அதுலயும் இருக்கு. So it's fine. So see how beautiful it is. And இது வந்து நம்ம we can take some the புதினா எல்லாம் அங்க இருக்கும். So இத வந்து நம்ம mint வச்சு கூட நம்ம garnish பண்ணிக்கலாம். So you can நல்ல வாசனை இருக்கு பாத்தீங்களா? So nice it is. So நம்ம வந்து நமக்கு இப்ப Schezwan Paneer is ready. So நேர்ல I'm sure நீங்க வந்து இந்த Schezwan Paneer ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. Easy to make, quick to eat and also வந்து ஒரு ஃபிட்டான லைஃப்க்கு ஏத்த ஒரு ஆயில், that is Cardia Life Fit ஒரு blended oil வச்சு நம்ம பண்ணிருக்கோம். ரொம்ப யூனிக் blends ஓட இருக்கு. ஒரு 80% ரைஸ் பிரான் ஆயிலும் 20% sunflower ஆயிலோட மிக்ஸ்சர் தான் இந்த Cardia Life Fit. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு உகந்த ஒரு எண்ணெய் இது. So அதனால வந்து I'm sure you will really enjoy this preparation. So மீண்டும் சந்திக்கலாம்.